வேலூர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். தேர்தல் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் கதிர் ஆனந்த். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். உடன் அமைச்சர் துரைமுருகன் இருக்கிறார். வேலூர் திமுக வேட்பாளராக கதிர் ஆனந்த் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளைத்தான் தற்போது திரையில் பார்க்கிறோம். வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்த அந்த காட்சியைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் பல்வேறு கட்சிகளினுடைய வேட்பாளர்களும் தாங்கள் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதி தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் தொடர்ந்து யார் யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உடனுக்குடன் செய்தியாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் வேலூர் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த காட்சியைத்தான் பார்க்கிறோம். தென் சென்னை தொகுதியில் திமுக சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தற்போது அந்த காட்சியை பார்க்கிறோம். தென் சென்னை தொகுதி மிகவும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதியில் திமுக வேட்பாளராக மீண்டும் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழச்சி தங்கபாண்டியன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்த அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். தென் சென்னை தொகுதியில் அடுத்தடுத்து அங்கு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகின்றன. தென் சென்னை பகுதியை பொறுத்தவரை அங்கு களமிறங்கக்கூடிய கட்சி வேட்பாளர்கள் அனைவரும் இன்றைய தினம் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. தேனி தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அலுவலர் ஷஜீபனாவிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்த அந்த காட்சியைத்தான் தற்போது பார்க்கிறோம். தேனி தொகுதி அதிமுக வேட்பாளராக நாராயணசாமி களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்த அந்த காட்சியை தற்போது திரையில் பார்க்கிறோம். அதிமுக மூத்த நிர்வாகிகள் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். தேனி தொகுதி அதிமுக வேட்பாளராக நாராயணசாமி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அடுத்ததாக நாம் திரையில் பார்ப்பது திருவண்ணாமலை அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்த அந்த காட்சியைத்தான் தற்போது பார்க்கிறோம். திருவண்ணாமலை அதிமுக வேட்பாளராக கலியபெருமாள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்த அந்த காட்சியை திரையில் பார்த்து வருகிறோம். பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட அனைவரும் இன்றைய தினம் பெரும்பாலும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில் அந்த வகையில் திருவண்ணாமலை அதிமுக வேட்பாளர் கலியபெருமாளும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். திரையில் அதனை பார்க்கிறோம். காலை முதலே பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும்
தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து அந்த நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் திருவண்ணாமலை அதிமுக வேட்பாளர் கலியபெருமாள் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வடசென்னை தொகுதியில் அடுத்தடுத்து வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அதிமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய ராயபுரம் மனோ தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கிறோம். திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். வடசென்னை தொகுதியில் அடுத்தடுத்து வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில் கலாநிதி வீராசாமியும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். உடன் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள். தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த காட்சியை பார்த்தோம். தற்போது திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். வடசென்னை தொகுதியில் அதிமுக வேட்பாளராக ராயபுரம் மனோ களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரும் சற்று முன்பாக தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதனை பார்த்தோம். தற்போது திமுக சார்பில் வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமியும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சியையும் பார்க்கிறோம். வடசென்னை தொகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய நிலையில் பிரதான கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கின்றன. இந்த வகையில் அந்த வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்து வருகிறார்கள். வடசென்னை அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ வேட்புமனு தாக்கல் செய்த அந்த காட்சியைத்தான் தற்போது நாம் திரையில் பார்க்கிறோம். அதேபோல திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமியும் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவருடன் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட திமுகவினுடைய முக்கிய மூத்த நிர்வாகிகள் உடன் இருக்கிறார்கள். மிகவும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒன்றாக வடசென்னையும் இருக்கக்கூடிய நிலையில் அங்கு வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். அடுத்து நாம் பார்ப்பது குமரியில் பாஜக வேட்பாளராக பொன் ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். யமகண்டம் முடிந்த பிறகு தன்னுடைய வேட்புமனுவை பொன் ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கிறோம். குமரி பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். நல்ல நேரம் பார்த்து தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார். யமகண்டம் முடிந்த பிறகு பொன் ராதாகிருஷ்ணன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை திரையில் பார்க்கிறோம். கன்னியாகுமரி பாஜக வேட்பாளராக பொன் ராதாகிருஷ்ணன் களமிறக்கப்பட்டு ஒரு வாக்கு சேகரித்து வரக்கூடிய நிலையில் தன்னுடைய வேட்புமனுவை இன்று அவர் தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்த அந்த காட்சிகளை தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கிறோம். கோவையில் அதிமுக வேட்பாளராக சிங்கை ராமச்சந்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்த அந்த காட்சியைத்தான் தற்போது திரையில் பார்க்கிறோம். கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். பிரதான கட்சிகளைச் சேர்ந்த பல்வேறு வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை அவர்கள் போட்டியிடக்கூடிய அந்தந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருவதை காலை முதல் நேரலையில் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சியைத்தான் தற்போது நாம் திரையில் பார்க்கிறோம். தன்னுடைய ஆதரவாளர்களோடு
ஊர்வலமாக வந்த அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். கோவை அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த காட்சியைத்தான் பார்க்கிறோம். பெரும்பாலும் இன்றைய தினம் பல்வேறு கட்சிகளிலிருந்தும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அந்தந்த தொகுதிகளுக்கான அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில் தற்போது கோவை அதிமுக வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். குமரியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் அலுவலர் ஸ்ரீதர் அவர்களிடம் வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். குமரியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மரிய ஜெனிஃபர் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குமரியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக மரிய ஜெனிஃபர் அறிவிக்கப்பட்டார். இந்த சூழலில் அவர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தல் அலுவலர் ஸ்ரீதரிடம் தன்னுடைய வேட்புமனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். குமரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மரிய ஜெனிஃபர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்த அந்த காட்சியைத்தான் தற்போது திரையில் பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.